வணக்கம். openmentor.net னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை. இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தை பாருங்களேன். ராமன் கொடுத்தார் அப்படின்னா ராமன் எதையோ கொடுத்தார், யாருக்கோ கொடுத்தார்னு நமக்கு தோன்றுது. ஆனால் அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ராமனை கொடுத்தார். இதிகாசம்லாம் படிச்சிருந்தோம்னாக்கா தசரதர் ராமனை விஸ்வாமித்திரர்கிட்ட ஒப்படைச்சார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்குறது. ராமன் கொடுத்தார், ராமனை கொடுத்தார். அதே மாதிரி ராமன் பாராட்டினார், ராமனை பாராட்டினார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா ராமனை அந்த ஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு இதை போட்ட உடனேயும் அர்த்தமே மாறிடுது. இந்த மாதிரி ஒரு பெயர் சொல், ராமன் ஒரு பெயர் சொல் இருக்கு. அந்த பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துவது தான் வேற்றுமை. ஒரே ஒரு வார்த்தை ராமனை அல்லது ராமன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெயர் சொல்லினுடைய அர்த்தத்தை வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை. இதை ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட ப்ரிப்போசிஷன் அப்படிம்பாங்க. ப்ரிப்போசிஷன்னாக்க டு, பை, ஆன், இன் இப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தமிழுடைய வேற்றுமைக்கு சமானமானது. ஸோ ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை. இதில் மொத்தம் 8 வகைகள், 8 வகையான வேற்றுமை இருக்கு. இப்போ நாம ஒரு இதுலையும் வேற்றுமையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல்ல ஒன்றாம் வேற்றுமை, இந்த முதல் வேற்றுமை அப்படிம்பாங்க. இந்த ஒன்றாம் வேற்றுமை அப்படின்னாக்க எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. எழுவாய் வேற்றுமை அப்படின்னு இதுக்கு பேர். ஒன்றாம் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு பேர். இதுல பாத்தீங்கன்னா ரகு வந்தான், அழகன் பேசினான், புலவர் பாடினார். அழகன் அப்படின்னா அவனுடைய பெயரை தான் சொல்லுது, அவ்வளவுதான். புலவர்னா அந்த புலவருங்கிற ஒருத்தரை குறிக்கிறது. இந்த புலவர் அப்படிங்கிறது எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸினுடைய தோற்றப்பகுதி எழுவாய். பாடினாருங்கிறது தான் பயனிலை. பயனிலை அப்படின்னாக்க என்ன செய்தார் அப்படின்னு ஒரு வேலையை குறிக்கிறது. ஒரு செயலை குறிப்பது பயனிலை. அதனால என்ன பயன், புலவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க அது பயனிலையா முடிஞ்சு பாடினார் அப்படின்னு சொல்லுது. இந்த முதல் வேற்றுமையில பெயர் சொல்லானது புலவர் அல்லது அழகன் அல்லது ரகு, இது பெயர் சொல். வந்தான் அப்படிங்கிறது வினை, அதாவது ஒரு வேலை. வேற்றுமை எப்போதுமே பெயர் சொல்லுக்கு தான், வினை சொல்லுக்கு கிடையாது. இப்போ இந்த புலவர்ங்கிறது புலவர் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கிறதே ஒழிய வேற எதுவும் பண்ணல. அதனால இது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையில பெயர் சொல் இயல்பாக இருத்தல், இயல்பாக இருத்தல் தான் பெயர் சொல். இயல்பாக இருத்தல் முதல் வேற்றுமை. வேற எந்த இது ஒன்றும் சேஞ்சே கிடையாது இதுல. ஆனா இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முதல்ல சென்டென்ஸ்க்கு முதல்ல இருக்கு இல்லையா, அதுதான் எழுவாய். இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னாக்க இப்ப இதை பார்ப்போம். புலவர் பாடினார்னு இருக்கு இல்லையா, இங்க இப்ப நான் கொஞ்சம் மாத்துறேன். புலவர் பாட்டை பாடினார். இந்த பாட்டுங்கிறத பாருங்களேன். இந்த பாட்டு, பாட்டு பாடினார்னு சொல்ல, பாட்டை பாடினார் அப்படிங்கிறோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு பொருள். அவர் என்னமோ பண்ணினார், என்ன பண்ணினார்னு கேட்டா பாடினார்னு சொல்றோம். எதை பாடினார் அப்படிங்கும்போது பாட்டை பாடினார் அப்படின்னு வரும். ஒரு பொருளை குறிக்கிறது. இந்த பாட்டை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் அப்படிம்பாங்க. செய்யப்படுகின்ற பொருள். என்னதை பண்ணினார் அப்படின்னாக்க எந்த பொருள். ராமன் வில்லை ஒடித்தான் அப்படின்னா என்ன பண்ணினா ஒடித்தான். எதை ஒடித்தான்னு கேட்கும்போது வில்லைன்னு சொல்றீங்க, ஒரு பொருளை சொல்றீங்க. யார் பண்ணினான்னு கேட்கும்போது ராமன் அப்படின்னு சொல்றேன். இப்ப ரகு வந்தானுங்கும் போது யார் வந்தான்னு கேட்டீங்கன்னாக்க ரகு வந்தான்னு சொல்றான். அந்த யார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அதுதான் சப்ஜெக்ட். ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ன பண்ணினார் அப்படின்னா பாடினார்னு சொல்றோம் இல்லையா, அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்க ப்ரெடிகேட் அப்படிம்பாங்க.
இந்த செய்யப்படு பொருள் இருக்கு இல்லையா, அது ஆப்ஜெக்ட். என்னதை பண்ணினார், எதை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். யாருன்னு கேட்டாக்க எழுவாய் கிடைக்கிறது, என்ன செய்தார்னு கேட்டார்னாக்க பயனிலை கிடைக்கிறது. எதை செய்தார் அப்படின்னு கேட்கும்போது செய்யப்படு பொருள் இருக்குது. இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இதுல ஐ அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து இந்த இரண்டாம் வேற்றுமைக்கே உரிய எழுத்து. இந்த ஐய உருபு அப்படிம்பாங்க. உருபு அப்படின்னா ஒரு சொல், அந்த சொல் பெயர் சொல்லோட சேரும் போது ஒரு எழுத்தை மாற்றுது இல்லையா, அந்த அர்த்தத்தை மாத்துறது இல்லையா, அதுக்கு பேர் உருபுன்னு பேர். இந்த உருபுக்கு தனியா மீனிங் கிடையாது. ஐ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மீனிங் கிடையாது. இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை, இதனுடைய உருபு ஐ. இது பல பொருள்கள்ல வரும், அதெல்லாம் பார்ப்போம். இந்த இரண்டாம் வேற்றுமை 6 பொருள்கள்ல வரும் பெரும்பாலும். ஆக்கல், அதாவது கிரியேட் பண்றது. ராமன் வில்லை செய்தான், குயவர் பானையை வனைந்தார், அவன் சித்திரத்தை வரைந்தான்னா ஒன்னுத்த கிரியேட் பண்றோம், அது ஆக்கல் பொருள் அப்படின்னு பேர். அழித்தல்னு ஒண்ணு இருக்கு. ராமன் வில்லை ஒடித்தான் அப்படிங்கும் போது ஒன்னுத்த நம்ம அழிக்கிறோம். அரசன் பகைவரை கொன்றான் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை அழிக்கிறது, அது அழித்தல் பொருள். அடைதல் பொருள், மணி மதுரையை அடைந்தான், நான் ஊரை போய் சேர்ந்தேன் அப்படிங்கும் போது அந்த அடைதல் ஒரு இடத்தை அடைவதாக வருது. நீத்தல் பொருள், நீத்தல்னா தவிர்த்தல், அது விடுத்தல். நான் சினத்தை தவிர்த்தேன், ரொம்ப பெரிய விஷயம், உதாரணத்துக்காக எழுதியிருக்கேன். சினத்தை தவிர்த்தேன், நான் சினத்தை விட்டுட்டேன், அதை விட்டு நீங்கிட்டேன் அப்படிங்கிறது நீத்தல் பொருள். உவமை அப்படின்னா அவன் சிங்கம் போன்றவன் சொல்லாம சிங்கத்தை போன்றவன் சொல்லணும். அவன் சிங்கத்தை போன்றவன் அப்படிங்கும் போது ஒரு உவமை கொடுக்கிறோம், அந்த உவமைக்கு அந்த ஐ வருது. உடைமை அப்படிங்கிறது அவர் நிறைய செல்வத்தை உடையவர், அவர் நிறைய பெரிய வீட்டை கொண்டவர் அப்படி சொல்றோம் இல்லையா. இந்த ஆக்கல் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ அப்படிங்கிறது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், உவமை, உடைமை, இதெல்லாம் அந்த பொருள் எல்லாம் வரும். இந்த ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிகிறது. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு. இந்த கிளாஸ்ல வேற்றுமைனா என்ன, முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமையுடைய உருவான ஐய பார்த்தோம், அதனுடைய எந்தெந்த பொருள்கள் எல்லாம் வரும்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல மூணாம் வேற்றுமை எல்லாம் பார்ப்போம். நன்றி.